சுதந்திர டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/8/2025 ஆடி 17 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள் அனுகூலத்தை தரும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்ற ஏற்றம். புதிய முயற்சிகள் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான ஆச்சரியமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள். இடமாற்றத்திற்குண்டான அனுகூலம். சுபகாரியத்தில் ஒரு குறையும் இல்லாமல் டக்கு டக்கென்று நடைபெறுவது ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், தொழில் ரீதியாக கோபதாபம் படாமல் இருப்பதும், உறவினர்கள் நண்பர்கள் போன்ற விஷயத்தில் பெரிய சிக்கல்கள் இல்லாமல் பார்த்து கொள்வதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அனுகூலமும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் தடைப்பட்டிருந்த அமைப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் ஏற்றமும் அனுகூலத்தை தரும். இடமாற்றத்திற்குண்டான அமைப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றத்திலும் அனுகூலத்திலும் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகமும் தொழிலும் வியாபாரமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். சுபவிரிய பிராப்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய அனுகூலங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் தடைகள் இருந்தாலும் பொறுமையாக அந்த தடைகளை களைவது, பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை
அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தர்க்கங்கள் இல்லாமல் இருப்பது. ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பேற்றம் என்ற அனுகூலங்கள் தொடர்ச்சியாக நல்ல எண்ணத்திலும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், வெளியிடும் தொழில் வியாபாரத்தில் இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களை கவலைப்படாமல் பார்த்து கொள்வதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலங்களும், உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டமும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்பட்டாலும் தடங்கல்கள் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வெளியிடத்திலோ தொழில் வியாபாரத்திலோ கோபதாபம் இல்லாமல் இருப்பது. சந்திராஷ்டம் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொடர்ச்சியாக நிச்சயம் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.